ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 11 நாட்களுக்கான தினப்பலன், அதாவது ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பலன் பார்க்க இருக்கிறோம். தினப்பலன் முதல் நாள் புதன்கிழமை ஜனவரி 21, 7ஆம் இடத்துல சந்திரன் கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம் மதியம் 1:57 வரைக்கும். அதாவது நமக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதனால அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அதாவது 6ஆம் வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். வேலை அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கடன் சார்ந்த தொல்லைகள், கடன் வாங்கின வகையில் ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல்கள், சில பேருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த 6ஆம் இடம் என்பது ஒரு வகையில் வேலை பார்த்து பணம் வசூல் பண்ணுறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு. மதியம் 1:57 மேலே ராகு நட்சத்திரம் வருது. ராகு 7ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது பலமாக இருக்குது. 6ஆம் வீட்டின் பலனை தருகிறது. வேலை வாய்ப்பு பணவரவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இந்த பலன் சாதகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் நமக்கு லாப குருவாக இருக்கக்கூடியவர். மிகப்பெரிய வகையில் எதிர்பார்த்த ஒரு உழைப்பு, வேலை வாய்ப்பு, பணவரவு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மறுநாள் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை 2:32 மதியம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போதான் சந்திரன் 8ல் போகிறார். அதனால் 8ல் சந்திரன் போகிறது உண்மையான சந்திராஷ்டமம். கவனமாக இருக்கணும். அதிகமாக ஒரு அலைச்சல், தெரிச்சல், மன உளைச்சல் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதில் சனியினுடைய நட்சத்திரம், சனியும் அங்கேயே உத்திரட்டாதியிலேயே சந்திரனுடைய சேர்ந்திருக்கு. அப்போ விரயங்களோ, திடீர் செலவுகளோ, உடல் உபாதைகளோ, உறவு சார்ந்த வகையில் ஒருவருக்கொருவர் சண்டை பிரச்சனைகளோ பார்த்துக்கணும். ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி தொடங்குது. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் சாதகமாக இருக்கு. பிளம்பிங் ஒர்க்கு, பைப் கனெக்ஷன் ஒர்க்கு, டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்கு எல்லாத்துக்குமே சாதகமாக. 8ல் சந்திரன் இருந்தாலும் கூட நம்ம ரெகுலர் ஒர்க்கை பாதிக்க மாட்டார். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 ரேவதி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு மேஷத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. அஸ்வினிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது நம்ம லக்னத்திலே இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும், சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும், புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இப்போ இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு சிந்தனை, வேலை சார்ந்து இயங்கும், வெற்றி சார்ந்து இயங்கும். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள். சில பேருக்கு கடன் வகையிலையும் ஆதரவாக இருக்கும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கரன் 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனும் சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயும் சந்திரனுடைய நட்சத்திரம், புதனும் சந்திரனுடைய நட்சத்திரம். இத்தனை கிரகங்களும் 6ஆம் வீட்டில் இருக்கிறது பலம்தான், நல்ல பலம். அதனால் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, நீர்நிலைகள் மற்றும் அனைத்து விதமான விவசாய பணிகள், உணவு, உடை, மருந்து சார்ந்த பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பண வரவுக்கு பாதிப்பில்லை. ஜனவரி 27
செவ்வாய்க்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 11:08 தொடங்குது. 2ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில சந்திரன் மாலை 4:44 போறார். சூரியனுடைய பலமும் நல்லா இருக்கு. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில், சந்திர நட்சத்திரத்தில், புதன் சேர்க்கை, சுக்கிரன் சேர்க்கை பலமாக இருக்கு. டெவலப்மெண்ட்டு, அரசு வழி பணிகள், அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், சில பேருக்கு லோன் கிடைக்கிறது, எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு. ஜனவரி 28 புதன்கிழமை காலையில் 9:26 ரோகிணி நட்சத்திரம் 10ஆம் வீட்டில் சந்திரன் ரிஷபத்தில். கூடுதல் பொறுப்பு வேலை பார்க்குற இடத்துல சாதகமாக இருக்கும். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலையில் 7:31 மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபத்திலையும் 2 பாதம் மிதுனத்திலையும் இருக்குது. ஈவினிங் 6:30 மேலே மிதுனத்துக்கு மாறுவார் சந்திரன். இந்த செவ்வாய் கிரகம் என்பது மறுபடியும் கூட்டு பலன்களை கொடுக்கிறது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரக கூட்டு பலனை கொடுக்குது. ராகுனுடைய பலனையும் செவ்வாய் சேர்த்து கொடுக்கிறது. மொத்தத்தில் சர்வீஸ்க்கு நல்லா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், எலக்ட்ரானிக்ஸு, அனைத்து விதமான ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்லா இருக்கு. ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நன்மை தான் கொடுக்கும். வேலைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கணவன் மனைவி உறவில். ஏன்னா ராகுனுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதுனால, கேது நம்ம லக்னத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டியது. ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூசத்தில் இருக்கார். சந்திரனும் குருவும் சேர்க்கை பெறுகிறது. குரு சந்திர யோகமாக இருக்கிறது. ஆனால் ஆதிபத்திய பலனான 8ஆம் வீட்டின் பலனையும் தருவார் குரு. அதையும் மறந்துடக்கூடாது. சில விஷயங்கள் நண்பர்களாகட்டும், எதிர்பார்க்கிற விஷயங்களாகட்டும், எதிர்பார்க்கிற செயல்பாடுகளாகட்டும் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீரென்று தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நாம் சொந்த நட்சத்திரத்தில் குரு இருக்காருன்னு சந்தோஷப்படும் அதே நேரத்தில் அவர் மீனமான 8ஆம் வீட்டின் பலனையும் செய்வார் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த வகையில் உங்களுக்கு தொழில் பலம் மிக்க காலகட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.